Hi friends, welcome to RK Family Vlogs. இன்னைக்கு ஒரு full day vlog பார்க்க போறோம். இன்னைய டே எப்படி போச்சு அப்படின்றத இந்த vlogல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் first time பார்க்கறீங்க அப்படினா சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell button click பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு notification வரும். வீடியோவை மிஸ் பண்ணாம பாப்பீங்க. வாங்க இப்ப vlog கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ சனிக்கிழமை எடுத்தது. காலையில் சீக்கிரமே எந்திரிச்சு 5 AM வெபினாரை முடிச்சுட்டு ஒரு 7 மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பணும் அப்படின்னு நினச்சி அறக்க பறக்க கிளம்பிட்டு இருந்தேன். இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போகிறேன். எங்கே போகிறேன் அப்படின்றத வீடியோக்குள்ளே சொல்கிறேன். நான் போகிறதுக்கு முன்னாடி பாப்பாவுக்கு மட்டும் தலைசி விட்டு போயிடலாம் அப்படின்ட்டு பாப்பாவுக்கு தலைசி விட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி கைலுக்கு மட்டும் ஸ்கூல் இருக்குது, கண்மணிக்கு லீவு. கைலுக்கு வந்து இன்றைக்கி மேக்ஸ் எக்ஸ்போ இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு போகிறான். கையிலும் ஆஃப்டர்நூனில் வந்துருவா. கௌதம் தம்பி போய் கூப்பிட்டு வந்துருவா. அப்படி பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு ஸ்ரீ கிருஷ்ணா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்க்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். போன வருஷம் இதே மாதிரி 100 days சேலஞ்ச் அப்போ தான் திருச்சி காவேரி காலேஜில் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. போய் ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு வந்தோம். அதே மாதிரி இந்த வருஷம் வந்து கோயம்புத்தூரில் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். போன வருஷம் சொன்ன மாதிரியே தான் இப்போ எனக்கு ஒரு மாதிரி இந்த ஸ்டேஜ் ஏறுறோம் பேசுகிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபியராக இருக்குது. சரி, இதை பண்ணி பழகினா தானே, ஸ்டேஜ் ஏறி பழகினா தானே வந்து நம்ம கொஞ்சம் அந்த ஃபியர்லேருந்து வெளியே வருவோம். சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். எப்படி என்ன பேச போகிறேன், என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கொஞ்சம் அப்படியே உதறல் இருக்குது. சரி பார்க்கலாம், அங்கே போய் என்ன நடக்குது, எப்படி பேசுகிறேன் அப்படின்றத பார்க்கலாம். சாப்பிட்றோமா? சாப்பிட்றலாம். அபூர்வா நிறைய பிரான்ச் போட்டிருக்காங்க. அபூர்வாலே சாப்பிடலாம். அன்னாரத்துக்கு சாப்பிடுவியா? அப்படி வருவியா? நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பட்டர் டீ வீட்லேயே குடிச்சிட்டு போயிட்டேன். கமலுக்கு மட்டும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அபூர்வாவில் சாப்பிட்டுட்டு இப்போ கிளம்பிட்டோம். வந்துட்டோமா? வழக்கம் போல இந்த கூகுள் அக்கா வந்து நம்மளை வந்து சுற்றி தான் கூட்டிகிட்டு வரும். காலேஜுக்கு பின்னாடி கூட்டிகிட்டு போய் ஆமாம் வந்து காலேஜுக்குள்ள ஒரு காலேஜா? இது ஆர்ட்ஸ் காலேஜ். பெரிய கேம்பஸ் போலயே. ஆமாண்டா. பார்க் பண்ணிட்டு நடந்து போகலான்னா இல்லை மேடம் நீங்கள் கார்லேயே வந்துருங்க, நடக்க அவ்வளோ தூரம் அப்படின்றாரு. ஸ்கவுட்டா? பெரிய காலேஜ் உள்ள நிறைய இருக்கு. இங்க ஒரு கிரவுண்ட் இருக்கு. சூப்பர் காலேஜ். நம்ம பேக் சைடு இதெல்லாம் வந்தோம். நான் சொன்னேன்ல இந்த பில்டிங் தான். சும்மா பேசு அப்படின்னு சொன்னாலே எனக்கு கை கால்லாம் உதறும். இந்த காலேஜ் வேறு ரொம்ப பெருசாக இருக்குது. ஏக்கர் கணக்கில் இருந்தது. காலேஜை சுற்றி பார்த்தே நான் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டேன்னு சொல்லலாம். காலேஜ்குள்ளே போனதும் நம்மளை வெல்கம் பண்ணி ஃப்ரெஷ் ஜூஸ்லாம் கொடுத்து சூப்பராக நம்மளை வரவேற்றாங்க. ஸ்டாஃப்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க. வேலை செய்கிறதெல்லாம் சுறுசுறுப்பாக செய்வேன். ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு நான் பண்ணணும் அப்படின்னா அதை சீக்கிரம் கற்றுக்கிட்டு அந்த வேலையையும் திருத்தமாக செய்வேன். பட் நான் கற்றுக்கிட்டதை இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கும். இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் கடந்து வந்த பாதைகளை தான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். ராஜேஷ் கிச்சன் எப்போ ஸ்டார்ட் பண்ணோம், எங்கேருந்து எந்த மாதிரி கொண்டு போயிட்டுருக்கோம் அப்படின்றத நம்ம வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் பதட்டத்தோட தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஸ்லோவாக பேசணும், ஃபாஸ்ட்டாக பேசிடக்கூடாதுன்னு ஸ்லோவாக தான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் பசங்களை பார்க்கும்போது எப்போக்கா முடிப்பீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. சரி ஓகே அப்படின்னு டக்குன்னு வேகமாக பேசி முடிச்சுட்டேன். நாங்கள் ஒரு 11 மணிக்கு போனோம். 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். மதியம் லஞ்ச் அங்கே காலேஜ்லேயே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு தான் கிளம்புனோம். இந்த மாதிரி கேன்டீனாக இதுக்கு முன்னாடி படத்தில் தான் பார்த்துருக்கேன். ஆமாம், நல்லபடியாக முடிந்து விட்டது. கிளம்பியாச்சு. நல்லா பேசுனியா? பேசினேன். நல்லா பேசுனியான்னு என்கிட்ட கேட்கக்கூடாது. நான் நல்லா பேசினேன்னா நீ தான் சொல்லணும். நான் ஏன்டி சொல்ல ஏன்டி கேட்கக்கூடாது. நான் பயாஸ்டாக இருப்பேன். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் கேட்கணும். அவங்க ஒரு ரியாக்ஷனுமே காட்டல. நம்ம சரியா தான் பேசுறோமா,
கரெக்டா தான் பேசிட்டு இருக்கவா அப்படின்ற மாதிரி டவுட் வர போய் நீ ஒன்னும் பித்தாகரஸ் தியரத்தை பத்தி பேசல, நீ வந்து உன்னோட லைஃப் பத்தி நீ பேசுற. அதான் என்னோட லைஃப் பத்தி பேசுறேன். அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சா இல்லையா? அவங்களோட ரியாக்ஷன்லாம் ஒரே மாதிரி இருக்கு. நீங்க எப்ப பேசி முடிச்சுட்டு கிளம்புவீங்க அப்படின்ற மாதிரியே பார்த்தாங்களா. சரி நம்ம வந்து ஷார்ட்டா முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு பின்னாடி வர வர பிரீஃபா ஸ்டார்ட் பண்ணிட்டு பேக் வர 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 அப்படின்னு சுருக்கியாச்சு. முடிஞ்சு கிளாஸ் முடிஞ்சு ஓவர் போங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. சரி ஓகே, அவங்களும் ஒரு சாட்டர்டே சனிக்கிழமை. ஆனா வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ஒரு 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 பதட்டத்தோட எப்பவுமே இருப்பேன்ல. உள்ள போகும்போது கூட வந்து எனக்கு அப்படிதான் இருந்தது. நான் உள்ள போகும்போது கேர்ள்ஸை விட பாய்ஸ் ஜாஸ்தி உட்காந்துருக்காங்க அப்படின்னு ஒரு மாதிரி பதட்டம் வந்தது. பட் அப்புறம் வந்து எல்லாம் நம்ம பிரதர்ஸ் நம்ம சிஸ்டர்ஸ் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணேன். முடிக்கும் போது ஓகே அவங்க வந்து பசி மயக்கத்துல இருக்காங்களா இல்ல வேற எப்படி இருக்காங்கன்னு தெரியல அப்படின்ட்டு அப்படியே போக போக அப்படியே கொஞ்சம் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே முடிஞ்சு போலாம், பாய் டாடா பாய் பாய் அப்படி சொல்லி முடிச்சுட்டு வந்தாச்சு. பரவாயில்ல, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். காலேஜ் இவ்வளவு பெரிய காலேஜ் நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலா உள்ள போகும்போது காலேஜ் இவ்வளவு பெரிய காலேஜ்லயே நம்மள பேச கூட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உண்மையிலேயே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், செம. காலேஜில் முடிச்சுட்டு ஜெனிஸ் ரெசிடென்சிக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து கமலோட ஃப்ரெண்டு இப்போ கிளைண்ட்டாக இருக்கவங்க ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈவெண்ட் எப்படி போகுது அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். இந்த ஈவெண்ட்டும் காலையிலேருந்து நடந்துகிட்டு இருந்தது. நாங்கள் போகும்போது கரெக்டாக லஞ்ச் டைமு. அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணதும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இந்த ஈவெண்ட்டில் தான் ஜானகி மேம் பார்த்தோம். ரொம்ப ஸ்வீட்டாக பேசினாங்க. இன்றைக்கி நான் கோயம்புத்தூர் வரலைனாலும் கமல் இந்த ஈவெண்ட்டுக்காக வந்திருப்பாங்க. லாஸ்ட் டைம் இந்த ஈவெண்ட் மதுரையில் நடக்கும்போது கமல்னால போக முடியல. அதனால் இந்த டைம் சர்ப்ரைஸ் விசிட் கொடுத்தாங்க. எங்களுக்கு 3 மணி நேரம் ட்ராவல் அப்படின்றனால கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். செம்ம டயர்டாக இருக்கு. தூங்கிட்டே தானே இங்கிட்டு விட்டேன். பேக்கரியில் கார்த்திகேயன் பிரதர் அண்ட் ஃபேமிலியை வந்து மீட் பண்ணோம். அவங்க ஃபேமிலியே அட்வொகேட் ஃபேமிலி. எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டாக பேசினாங்க. அவங்க கூட பேசிகிட்டு இருந்ததில் எனக்கு வந்து விளாக் எடுக்கணும்னு தோணவே இல்லை. எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறோன்ற ஃபீலே இல்லை. ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். கையல் கண்மணிக்கு கிஃப்ட்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. காலையில் 7 மணி 7:15 கிளம்பணும். இப்போ மணி 7:15 ஆயிடுச்சு. 12 hours. நைஸ். கால்லாம் வலிக்குது எனக்கு. கையல் கண்மணியை அத்தை பார்த்துப்பாங்க. அவங்க இருக்கிறனால தான் வந்து நாங்கள் தைரியமாக வெளியே போயிட்டு வரோம். இருந்தாலும் அத்தை ஃபோனில் இருந்து கையல் ஒரு தடவை கால் பண்ணுவா, கண்மணி ஒரு தடவை கால் பண்ணுவா. எப்போம்மா வருவீங்க, எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி. சும்மா கால் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம் அப்படின்னம்னா உடனே மெசேஜ் அனுப்புவாங்க. அம்மா வேர் ஆர் யூ, வென் வில் யூ கம் அப்படின்னு. மதியம் ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவைன்னு கேட்டாங்க. நான் வந்துட்டு இருக்கேன் பாப்பா அப்படின்னு சொன்னதும் விட்டுட்டாங்க. எந்திரிங்க. அது ஒரு ஆன்ட்டி உங்களுக்கு கொடுத்தாங்க. 2 பேர் கயல் கண்மணின்னு போட்டிருக்காங்க. அதில் 2 பேருக்கும் இருக்கு. அதில் சண்டை கட்டக்கூடாது. பிச்சிடாதீங்க, உடச்சிடாதீங்க. உள்ள என்ன இருக்குன்னு தெரில. அது எப்படி இருக்குன்னு பிரித்து பார்த்துட்டு சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு. ஓடிக்கிட்டே
நிம்மதியே இருக்காது ஒரு இடத்துல உட்கார வேணாங்கிற ஆளுங்க நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா நானே போய் நீடில் பென்சில் வாங்கணும்னு நினைச்சேன். உன் மைண்ட் அவங்க கேட்ச் பண்ணியிருக்காங்க. சரி அந்த ஆன்ட்டிக்கு தேங்க்யூ சொல்லிருங்க. கையிலும் கண்மணியும் கிஃப்ட்டை பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. காலையிலேருந்து அலைச்சல் அப்படின்றனால ரொம்ப டயர்டாக இருந்தது. நைட்டு கண்டிப்பாக என்னால் சமைக்க முடியாது, கடையில் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கும் கமலுக்கும் கடையில் வாங்கிட்டு வந்தோம். எனக்கு வந்து ஃப்ரூட்ஸ் இருந்தது, அதனால ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கிட்டேன். அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.